மான் நிறைய இருக்குங்க. சன் செட் ஆகிற வியூங்க. அம்பளியில் முன்னாடி ஒரு பாறை இருக்குது. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்கு. குளிரெல்லாம் தாங்குற மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வரணும். இன்னைக்கு மாட்டிக்கிட்டா அப்படி. சம்டைம்ஸ் நைட்டில் இந்த பாறையிலலாம் வந்து லெப்பர்ட் படுத்துருக்குங்க. ஆமாங்க, போலாமா ரூமுக்கு? நீங்கள் வச்சுருக்கீங்களா பூனை? சரிங்க, பரவாயில்லைங்களே. இந்த பூனை குட்டி பூனை சாம்பாருங்க. கொம்புல ஃபீமேல். நீங்கள் பார்த்ததுங்க அதாங்க. இங்கே இருக்கு பாருங்க காருங்க. காற்றுக்குங்க ஸ்பீடாக போகுது மிஸ்ட்டு. ஒரு பாறை இருக்கும், மரங்க, மிஸ்ட்டு, சன்ரைஸ். அப்போ ஜன்னல் இறக்கி விடுங்க இந்த சைடு. சன்செட்டாக போகுதுங்க. பர்பிள் கலர்ல இருக்கு. பீகாக் நிறையா இருக்குங்க. அப்புறம் மரத்தில் இருக்கு. அது ஏதோ பண்ணுது. சரணா வருதுங்க அனிமல்ஸ். எங்கே இருந்தால் வருதுன்னு தெரில. மான் நிறைய இருக்குங்க. நம்ம ஈவினிங் வைல்ட் லைஃப் சஃபாரி டாப் ஸ்லிப்பில் போயிட்டு வந்து சன் செட் ஆகிற வியூங்க. அம்பளியில் முன்னாடி ஒரு பாறை இருக்குது. இப்போ வந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. அது போக மயில், கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா புள்ளிமான்கள் நிறையா இருக்குங்க. அப்புறம் அந்த வழியாக ஒரு ஒயில் போர் போச்சுங்க. நல்ல காற்று, மைல்டான கிளைமேட்டு. ஸோ சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த டாப் ஸ்லிப் வைல்ட் சஃபாரி போனப்போ இந்த பரம்பிக்குளம் டேமு, துன்னக்கடவு டேமு அதெல்லாம் கனெக்ட் ஆகி ஒரு டனல் மாதிரி தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார கொண்டு போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 900 அடி கீழே வந்து பைப் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போவாங்களாட்ட இருக்குங்க. அங்கங்கே தொட்டி மாதிரி தெரியுதுங்க. அந்த இடத்த காமிச்சு இதெல்லாம் தான் வந்து தண்ணி போகிற பாதைங்கிற மாதிரி சொன்னாங்க. கீழே இறங்கி போகுதுங்க சரணா.
இந்த பக்கமாக வர மாதிரி இருந்தது, பட் அப்படி எல்லாமே கீழே இறங்குது. நம்ம சவுண்டு கேட்டு போகுதா என்னன்னு தெரில. அப்புறம் அது போக இங்கே எலிஃபென்ட் கேம்ப் வந்து டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 2 months அப்புறம் மறுபடியும் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. எலிஃபென்ட்ஸ் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு செக் டேம் மாதிரி இருக்குது. அங்கே தான் வந்து ஒரு 37 எலிஃபென்ட் வந்து தண்ணி குடிக்கும் குளிக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அது போக போகிற வழியில் நிறைய வியூ பாயிண்ட்டுங்க, செம்மையாக இருந்ததுங்க. சிவ் எப்படி இருக்கு உனக்கு? இப்போ ஜாலியாக இருக்கு. சிவுக்கு ரொம்ப பிடிக்குங்க அம்பளியெல்லாம். கிளைமேட் தான் செம்மையாக இருக்கு. ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப ஹீட்டும் இல்லை, இதமாக இருக்கு. சவுண்டு பாருங்க, புறா சவுண்ட். இதாங்க அம்பளி இல்லம். அம்பளி இல்லமோட ரைட் சைடுங்க. இது டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆகுதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆயிரும், இருட்டாயிரும் ஃபுல்லாக. வியூ பாருங்க, பாருங்க எப்படி இருக்கு. ஃபுல்லாக ஒரு ஹில்ஸில் இந்த வீடு இருக்கிறனால நமக்கு சுற்றியும் வந்து எந்த அனிமல் கிராஸ் பண்ணாலும் நல்லா சைட்டிங்க. அது சம்மருக்கு புஷஸ்லாம் இல்லாமல் எல்லாம் ஓப்பனாக இருக்குது. இங்கே வந்து கரடி பார்த்துருக்காங்க ரீசெண்டாக. இந்த மரத்து சந்திலெல்லாம் நிறைய ஸ்பாட்டட் டீஸு பீக்காக்கெல்லாம் இருந்தது. ஒயில்ட் போர் எல்லாமே இந்த வழியாக வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 63 மலையே எத்தனையோ இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6:40ங்க. மொட்டை மாடியில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அனிமல்ஸ் எதுவும் பெருசாக மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரிலங்க. பட்டு இங்கே எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் அனிமல்ஸ் வரலாம். பீக்காக்கு வேணும் பயங்கரமாக சவுண்ட் போட்டு நம்ம இருட்டாயிடுச்சுன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. டார்ச் வச்சு தான் பார்க்க முடியும். அலாம் கால் வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல டார்ச் வச்சு பார்த்து நம்ம அனிமல்ஸ் எதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா குளிர் அடிக்கணும். இங்கே வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக வரணும். நைட் டைமில் மொட்டை மாடியில் உட்காரணும்னா நல்லா குளிரெல்லாம் தாங்குற மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வரணும். சிவ இன்னைக்கு மாட்டிக்கிட்டா அப்படி வச்சுட்டு இது எடுத்து போத்திக்கலாங்க. வெஹிக்கிள் வருது. இங்கே ஸ்டே பண்ணுறவங்க இல்லைன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த டைமில் உள்ளே வர முடியுங்க. ஸோ 6 மணிக்கு உள்ளார வந்து எல்லாருமே கீழே இறங்கிடுவாங்க. ஸ்டே பண்ணுறவங்க மட்டும்தான் உள்ள விடுவாங்க. தவிர வேறு எந்த அனிமல்ஸ் இருக்குமா தெரிலங்க. எதுவும் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாங்க. நல்ல காற்று. அந்த மாதிரி இங்கே கொண்டு வந்து வச்சாங்களே கெட்டு போகிறது கூட அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. பகலில் கெட்டு போயிடுவாங்க. ஆமாம்ல. பகலில் இங்கே நைட்டில் மட்டும் தெரியாது. நைட்டில் நல்லா கூலிங், நல்லா கூலிங்காக வருங்க காற்று. பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். இங்கே வந்து லெப்பர்டோ டைகரும் நம்ம பார்த்தது இல்லைங்க. பட் அலாம் கால் வந்திருக்கு. டைகரோட சவுண்ட் எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம். நம்ம கூட ஸ்டே பண்ணுவாங்க. லாஸ்ட் டைமு நம்ம கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பிட்டோம். அவங்க ஒரு 8:30 போல் டைகர் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் மினிட்ல மிஸ் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா
அதுக்கு அப்புறம் வந்து லேட்டாக இது அன்றைக்கி வைல்ட் டாக் அப்படின்னா லேட் ஆச்சு. வைல்ட் டாக் இன்னும் ஃபஸ்ட்டு வந்து இந்த அனிமல் சைட்டிங்கிறது என்ன தான் இந்த இடத்துல அனிமல்ஸ் மூமெண்ட் இருந்தாலும் அது கரெக்டாக கிராஸ் ஆகிற டைமில் அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவோம். வேறு யாராவது பார்த்தா கூட நம்மளால் பார்க்க முடியாதுங்க. கரெக்டான டைமில் நம்ம அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். மறுபடியும் அந்த இடத்துக்கெல்லாம் வரமாங்கிறது டவுட்டுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த இடத்துல வந்துருச்சுன்னா மறுபடியும் திரும்ப அதே இடத்துக்கு மறுபடியும் வர்றது டவுட்டுங்க. 7 மணி ஆகும்போது வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கூட அனிமல்ஸ்லாம் உள்ள வந்துடும் தெரியாது. இங்கே வர வேண்டியதாங்க. ஏன்னா புதுசாக இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டெல்லாம் அங்கங்கே குரூப்பாக பார்க்க முடியுது. இங்கெல்லாம் நிறையா வில்லேஜஸ் பிளேசஸ் இருக்குங்க, ரெசிடென்ஷியல் ஏரியா. இதை தவிர வேறு எங்கேயுமே நம்ம லைட்டை பார்க்க முடியலங்க. அங்கே பாருங்கள் ஒரு ஹில் மிஸ்ட்டு மேலே, இந்த ஹில்லை சுற்றி மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துல பயங்கர கூலிங்காக இருக்கும் போலங்க. இங்கே எல்லாமே வறட்சியாக இருக்குது. இந்த ஹில்லுக்கு பேக் சைடில் ஒரு பெரிய ஹில் இருக்குங்க. அது பாருங்கள் சுற்றி மிஸ்ட்டு பயங்கரமாக. நைட்டு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருட்டாயிடுச்சு. பட்டு மேலே அந்த ஆரஞ்சு கலரில் ஹில்ஸ் வியூ பாருங்கள். அந்த மேகமும் ஹில்ஸும் அந்த ஆரஞ்சு கலர் வியூவும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. சவுண்டு கேளுங்க எப்படி இருக்குன்னு. இந்த காற்று, பூச்சி சவுண்டு, பீகாக் சவுண்டு, இன்னும் ஒரு சில அனிமல்ஸோட சவுண்ட்லாம் கேட்குதுங்க. நம்ம ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ணுறோம்னா ரூமில் முடிஞ்ச அளவுக்கு வந்து டியூப் லைட் அவாய்ட் பண்ணிடுங்க. சின்ன லைட் மட்டும் போட்டுங்க, பெட் லைட்டு. இல்லைன்னா பூச்சிகள்லாம் வந்து உள்ளே ஏறிக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லை, லைட் எரிஞ்சதுன்னா அனிமல்ஸோட மூவ்மெண்ட் வந்து ரொம்பவுமே கம்மியாயிரும். அனிமல் சைட்டிங் வந்து போராக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து காட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணுறோம்னா பவரான லைட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ரூம் விண்டோலேருந்து வியூங்க. இந்த மரம் ஃபுல்லாக மறைச்சிச்சுங்க. ஏன்னா இன்னும் வியூ வந்து லாங்காக நல்லா பார்க்க முடியும். இந்த சைடு ஃபுல்லாக இந்த மரம் மறைச்சிக்குது. பட் இந்த சைடு கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஹாலில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைட் பார்க்குறதுக்கெல்லாம் வந்து விண்டோ இருக்குது. ஸோ நம்ம வேணுங்கும் போது நம்ம போய் பார்த்துக்கலாம். பட் அப்பப்போ செக் பண்ணணும். ரூம்குள்ளாரையே இருந்தோம்னா தெரியாது. பட் அந்த சைட் ரூம் கிடச்சதுன்னா நம்ம ரூம்லேருந்தே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ எப்படியும் நம்ம சைட் ஆயிரும். பட் இந்த ரூமில் இருக்கிறனால நம்ம ஹாலில் போய் அடிக்கடி செக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எதாவது அனிமல்ஸ் வந்தால் தெரியும், இல்லைன்னா தெரியாதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:30ங்க. வெளியே ஏதாவது அனிமல்ஸ் இருக்குதான்னு பார்க்கலாம். இது ஃப்ரண்ட் சைட்லிங்க. முன்னாடி எதுவும் இல்லைங்க. மாடிக்கு போய் பார்க்கலாம். இங்கே பூச்சி நிறையா இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த சைடு மட்டும்தான் நிறையா வீடுகள்லாம் இருக்குது. லைட்டு நல்லா தெரியுது. ரெசிடென்ஷியல் ஏரியா. இப்போ எல்லா சைடும் ஹில்ஸ் தாங்க, ஃபாரஸ்ட்டு. நைட்டில் இருட்டுக்கு லைட் அடித்து இந்த மரத்தெல்லாம் பார்த்தோம்னா இங்கே எஃபெக்ட் தாங்க இருக்கும். சம்டைம்ஸ் நைட்டில் இந்த பாறையிலலாம் வந்து லெப்பார்ட் படுத்துருக்கோங்களாமாங்க. பட் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. மரங்களில் நிறைய போர்டு இருக்குங்க.
லாஸ்ட் டைம் இங்கே தான் வந்து கார்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த வழியாக தான் வந்துச்சு. இன்னைக்கு எதையுமே காணுங்க. எதுவுமே இல்லைங்க. நைட்டுக்கு லைட் அடிச்சோம்னா அதோட கண்ணு வந்து ஷைனிங் ஆகும். ஏதாவது இருந்துச்சுன்னா அப்புறம் ஏதாவது அலாம் கால் வருங்க. ஸ்டெப்படோ டயரோ வந்துச்சுன்னா. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் வந்து தங்கும் போதுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து சவுண்டு போடக்கூடாதுங்க. கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சவுண்டு போடுறாங்க. சவுண்டு போட்டோம்னா அனிமல் சைட்டிங் வந்து ரொம்பவுமே கஷ்டம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக வெயிட் பண்ணோம்னா அனிமல்ஸ் வரக்கு வாய்ப்பு அதிகம். சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு பாருங்க. 8 மணி ஆச்சு. ஈவினிங் இங்கெல்லாம் நிறைய டீஸெல்லாம் இருந்தது. இப்போ எதையுமே காணுங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக இந்தியன் கார்ஸ் இருந்ததை சொன்னாங்க இங்கே இருந்தவங்க. இன்னைக்கு காரைக்குடி காணோம். இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலைங்க. ஃபுட்டுக்கு வேண்டி வெயிட்டிங்க. கீழே பாருங்கள் 8 மணிக்கு எப்படி இருக்குங்க. இங்கே அம்பளி இல்லம்ல பார்த்தீங்கன்னா டின்னருக்கு நம்ம வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்க செஞ்சு தருவாங்க. நான்வெஜ் வேணும்னா நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் வரும்போது. இல்லைன்னா வெஜ்ஜு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி சப்பாத்தி, அதுக்கு வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு பண்ணியிருக்காங்க. அப்படியே ரெண்டு நல்லா இருக்கா? டைகர். டைகர் மட்டும்தான் வேணும். டைகர் இல்லைன்னா கரடி இல்லைன்னா பேந்தர் இல்லைன்னா லெப்பர்ட். எதுவுமே பார்க்க முடியாது. நான் மானக்குடி காணன்னு தேடிட்டு இருக்கேன். நீ என்னன்னா டைகருக்கு போயிட்டேன். ஒரு மானக்குடி காணோம். ஈவினிங் நிறைய நின்று இருந்தது. எல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு போலங்க. என்னதான் நம்ம அனிமல்ஸ் ரெகுலராக பார்க்குற பிளேஸாக இருந்தாலும் எல்லா நேரம் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியாதுங்க. லக்கு தாங்க மேட்டர். நானும் பார்த்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் லக்கு தாங்க வேணும். என்ன கஷ்டம். சிப்பளம் மரமுக்கு ஒன்றும் இல்லை, குளிர் தான் வருது. இப்போ 8:30 மணி ஆகுது. ஒன்றையும் காணோம். மேபி ஒரு 10 மணி போல் வந்து பார்க்கலாங்க. ஏதோ கத்திட்டு இருக்கு. அது என்ன சவுண்டுன்னு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே உனக்கு ஆன்சர் தெரியுது. என்னை விட சிவுக்கு அதிகமாக தெரியுதுங்க வைல்ட் லைஃப் பற்றி. ஃபிஷ்ஷஸ் வைல்ட் லைஃப்பில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. உன்னைங்கானுங்க வருங்களா? வருங்களாண்ணா? ஓகே. அந்த அண்ணா அடிச்சுட்டு இருக்காங்க கீழே. காருங்க இந்நேரம் வந்திருக்கணும் இல்லைங்க. என்ன வரலாண்ணா? சரி சரிங்க. இந்த இடத்துல என்னமோ ஓடிச்சுங்க பூனைங்க. நீங்க வச்சிருக்கீங்களா பூனை?
சரிங்க, பரவாயில்லைங்களே. இடையில எதுவும் பிடிச்சிடாதுங்களா? पापा जैकी जैन के कराटे சொல்லி தந்துருக்கோம். சரிங்க. ஆனா சின்ன பூனை தாங்க, முயல் மாதிரி தான் இருந்தது. சரி சரிங்க. ஆ சரிங்க. சாயந்தரம் நேரங்க. நேரம் வந்திருக்கணும், வருங்கிறாங்க. பட் 2 நாள் இங்கே இருந்ததுனால போர் அடிச்சிருச்சு போல. வர வழியில் நம்ம பார்த்தீங்களா? ஓகே ஓகேங்க. நேரம் இருக்கணுங்க, ஆனால் எதுவுமே வரலைங்க. 2 நாள் இங்கே இந்தியன் காசு இருந்துச்சுங்களாமா? எந்த இடத்துலங்க நீங்கள் பார்த்தது? கரெக்ட். ஆமாங்க ஆமாங்க. இந்த அம்பளியில் மேலே இருச்சுங்களா? அப்போ இங்கே தான் வந்திருக்குங்க. இப்போ வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லுவா. அப்போ அந்த சைடு இருக்குங்க, அங்கே அந்த சைடு போகணும். கார்ஸ் வந்து ரோடு கிராஸ் ஆகி இந்த அம்பளியிலம் சைடு ஏறி இருக்குங்க 2 கார். இப்போ கார் ஒன்று வந்துச்சுங்க, அதில் வந்தவங்க பார்த்துருக்காங்க. இந்த சைடு தாங்க. இப்போ அந்த ரோடுங்க, ரோட்லேருந்து அந்த ரோடுங்க இப்படி ஏறிச்சுங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேங்க. அந்த கொஞ்சம் முன்னால சாம்பார் பெருசுங்க எல்லாம் இந்த சைடு தாங்க. அப்போ இப்படி வந்திருக்குங்க. புலி சிறுத்தையெல்லாம் வந்ததுன்னா நமக்கு அலாம் கால் வருங்க, மான்லாம் சவுண்ட் போடுங்க. இந்த மாதிரி பைசன் எலிஃபண்ட் இதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு தெரியாதுங்க. பக்கத்தால் வந்தால் மட்டும் அதோட ஸ்மெல் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடிக்கடி வருவீங்களா? வருவேங்க. வைல்ட் லைஃப் போன தடவை வந்தப்போ டைகரோட சவுண்ட் கேட்டுச்சுங்க. டைகருங்க ஜஸ்ட் மிஸ்ல நான் கிளம்பி போயிட்டேங்க. முன்னாடி கூட இருந்தவங்க லேட்டாக பார்த்துட்டு போயிருக்காங்க. 8 மணிக்கு பார்த்துருக்காங்க காலையில். இங்கே அம்பளிலம் பக்கத்துலங்க. அப்புறம் அதுக்கு முந்தின தடவை வைல்ட் டாக்ஸ் பார்த்துருக்காங்க. லக்கு தாங்க, எப்போ வரும்னு தெரியாது. சஃபாரி போனப்போ வைல்ட் கார் பார்த்தேங்க, கூட்டமாக இருந்தது. அதுவும் பார்த்தோம். காணுங்க. எந்த இடம்னு கரெக்டாக தெரியுங்களா? இந்த ஒரு கட்டடமாட்டம் இருக்கு இல்லைங்க, அந்த கட்டடத்துக்கு முன்னாலேங்களா இந்த பக்கங்க? அப்போ அந்த சைடுங்க. அது தெரியாதுங்க, இந்த பக்கமாக வந்தால் தான் தெரியுங்க. ஆமாங்க, இதுதான் ரோடுங்க. இப்போ நீங்கள் வந்த ரோடு இதுங்க. அம்பளி இல்லம் இங்கே ஒரு கட்டடமாட்டம் இருக்குங்க, அது தாண்டினா அம்பளி இல்லம் முன்னாடி வருங்க. அதுனா அந்த சைடு இறங்கிடுங்க, அப்படியே கிராசிங் அந்த பக்கமாக கிராஸ் ஆகுங்க. காரு இங்கே முன்னாடியே வந்து நிற்குங்க. அம்பளி இல்லம் முன்னாடியே கூட்டம் கூட்டமாக நிற்குங்க. போன தடவை நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்ததுங்க. காலையில் 6 மணிக்கு தான் கீழே இறங்குச்சுங்க. சொல்லிந்துடா தலை, நீ இந்த பக்கம் மாடியில் படுத்துக்கலாங்க. ஆனால் குளிர் தாங்க முடியாதுங்க, வச்சு கம்பளி வச்சுட்டு தான் உட்காரணுங்க. நல்லா குளிர் இன்னும் ஏறுங்க நைட்டெல்லாம். நம்ம எப்போ எதுக்குன்னா இருந்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் நைட்டு திடீர்னு வந்து பார்த்துட்டு போவாங்க. நைட்டில் தான் வருங்க எலிஃபென்ட்ஸ் எல்லாம். கொஞ்சம் லேட் நைட்டு கரடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே தான். இன்னும் 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த அனிமல்ஸ் எல்லாம் சைட் ஆகுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இதில் இல்லைங்க, ஏதாவது அந்த இடத்துல இருக்கு பாருங்க, கண்ணு மாதிரி. சாம்பார் இருங்க. சாம்பார் ஆமாங்க, இப்போ தான் வருதுங்க. தெரியுதுங்க ஃபோனில். இங்கே எந்த இடத்துல இருக்கு பாருங்க. நான் டைகர் வரும்னு நினச்சேன். சாம்பாருங்க, ஃபீமேல், கொம்பு இல்லைங்க. ஒரு சாம்பார் பார்த்தோம் கொம்பு இல்லாமல். சரிங்க. இன்னொன்று
பெரிய கொம்பு பெருசு இந்த ஏரியாவில் தான் இருக்குங்க. இப்போ 2 இன்னும் பக்கம் தான் இருக்குங்க, பக்கத்தில் இருக்குங்க. இருக்கா? இருக்குங்க, ஆனால் தெரிய வருங்க. மரத்துக்கு பின்னால் இது இருக்கும். இது வேணால் ஓப்பனில் வருதுங்க. இப்போ லைட் இன்னும் கொஞ்சம் நல்லா பவராக வேணுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பவர் கம்மி. நம்ம கேட்குது பாருங்க, அந்த பக்கம் சாம்பார் டீர் கத்துச்சுன்னா புளிஸ் எடுத்து வந்தால் தான் இந்த மாதிரிலாம் கற்றுங்க. என்ன சொல்கிறது? அலாம் காலுங்க. இப்போ மேபி இந்த லைட்டுக்கோசரம் கற்றுலாங்க. இல்லைன்னா ஏதாவது புளிஸ் எடுத்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது கற்றுங்க. ஆங்கிலத்துலேயும் பொள்ளாச்சி அது அதெல்லாம் இப்படித்தான் நினைக்கிறேங்க. இந்த பக்கம் மட்டும்தான் வீடு இருக்குங்க. இதுதான் பொள்ளாச்சின்னு நினைக்கிறேங்க. கரெக்டாக தெரில. ஆனால் சுற்றி வேறு எங்கேயுமே எதுவும் இல்லைங்க. இந்த சைடு மட்டும்தான் லைட்டு தெரியுது. சுற்றியும் காடுங்க, நடுவில் தான் இந்த வீடுங்க. பக்கத்தில் வருது பாருங்க. 2 இருக்கா? 1 2பா. ஆமாம், 2 கண்டு. 2 கரெக்டு. சொல்லிட்டேன், கரெக்டாக சொல்லிட்டேன். நாங்களாம் மைக்ரோஸ்கோப்பையே கண்ணில் வச்சுருப்போங்க. அப்படியா? மைக்ரோஸ்கோப்பை கண்ணில் வச்சுருக்காங்களா? இந்த யூடியூப் பார்த்துங்க. இங்கே ஒரு பூனை முயல்ப்பா. பூனை பூனையா? தானே இந்த பூனை, குட்டி பூனைங்க. இது வந்து டாப் ஸ்லிப்லேருந்து அம்பளியில் வந்துட்டு போயிருதுங்களாமாங்க. பகலில் ஃபுல்லாக அங்கே ஆளுக்கு இருப்பாங்க, அங்கே சுற்ற மாட்டிருக்குங்க. நைட்டில் இங்கே வந்துட மாட்டிருக்குங்க இந்த பூனை. இடையில எதுக்கிட்டையும் மாட்டாமல் அது வாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குதுங்க காட்டுக்குள்ளே. இதோட டெரிட்டரிங்க. டைகர் வந்துச்சுன்னா இதை அட்டாக் பண்ண போயிருன்னு நினைக்கிறேங்க. சாம்பார் டீர் இருக்குண்ணா. நம்ம லைட் அடிக்கிற கத்துச்சுங்களா அப்படியா சாம்பார் டீர்? ஏங்கண்ணா அப்படியே சாம்பார் டீர் கத்துச்சுங்க. லைட்டுக்குங்களா? ஓகே ஓகேங்க. இதாங்க இது 1 2 தான் வந்துச்சு, அதான் கேட்டேங்க. சரிங்க. ஆ ஓகேங்க. இப்போ 2 சத்தம் போட்டுச்சுலங்க. அது நம்ம லைட் அடித்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால டவுட்டுக்கு கத்திருக்குங்க. இதே புலி சிறுத்தை வந்துச்சுன்னா கண்டினியூஸாக கத்திகிட்டே இருக்குங்க. பயங்கரமாக வருங்க சவுண்டு. அன்னைக்கு மானக்கா வீட்டு போச்சு. சாம்பாருங்க. கொம்புல ஃபீமேல் அங்கே போயிடுச்சு நினைக்கிறேன். கிராஸ் ஆகுதுங்க. அந்த மரத்துக்கு என்னால் போயிடுச்சுங்க. அப்படியே போய் அந்த பக்கம் அப்படியே சுற்றி அங்கே போய் ஏதாவது செட்டில் ஆகுங்க. மோஸ்ட்லி மான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஏரியாவில் தான் இருக்குங்க நைட்டுங்க. ஏதாவது அனிமல்ஸ் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு சைடு ஆப்போசிட் சைடில் ஓடுறக்குங்க. இந்த மரத்துக்குள்ளார சைட்லலாம் இருக்காதுங்க. டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்காதுங்க. பகலில் அந்த மாதிரி இடத்துக்கு போயிருங்க. நைட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவுக்கு வந்துடுங்க. லக்கு தாங்க. ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக கிடக்குங்க. நம்மளுக்கே வெறுத்து போயிருங்க. போதுங்கிற அளவுக்கு பார்ப்போம். ஒரு சில நாள் என்னடாங்கிற மாதிரி ஆயிருங்க. ஆமாம், இப்போ எனக்கும் அந்த மீட்டிங் கைப்பா. சரிங்க. சரிங்க. யானை இல்லைங்க. இப்போ யானை இந்த சரிங்க. ஓகேங்க. பைசனுங்களா? பைசன் வந்துருச்சுங்க. சூப்பர் பைனாக்குலர் இருக்கு. நீங்கள் பார்த்ததுங்க அதான் இங்கே இருக்கு பாருங்க காருங்க. இந்த மரத்துக்கு கேப்பில் பார்த்தீங்க 2ங்க. ஆமாங்க. ஒரு இல்லைப்பா, நான் பார்த்தேன். அது ரொம்ப டார்க் இருக்கு. சரிங்க. இப்போ சாம்பார் டீஸ் ஒரு 2 3 பார்த்தேங்க. அது போக வந்து இந்தியன் காசுங்க ஒரு 3 ரோடு வழியாக இந்த பக்கமாக வந்துச்சுங்க. மேபி இப்படி இல்லாம சைடு வரலாம். ஒரு 3 கார் பார்த்தேங்க. இப்படி வந்துச்சு காரு. நம்ம லைட்டு அந்தளவுக்கு இல்லைங்க.
ரோட்டு வழியே வந்து இப்படி இந்த பக்கம் ஏறலாம், இல்லைன்னா அந்த பக்கம். என்னமோ இந்த மாதிரி இருக்கு. மேலே கொஞ்சம் ஏற்றி அடிங்க. இங்கே என்னமோ இந்த மாதிரி இருந்து ஓடிட்டுன்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் இப்படியோ பண்ணிருக்க போலாமா? ம் ம் 10:45 ஆச்சு. ம் இன்னும் சொல்லுவான். போலாமா? பார்க்குறியா? வந்தால் பார்க்கேன். நான் பார்க்குறேன். எதுவும் இல்லை, 10:45 ஆச்சு. இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மணிங்க. இங்கே என்னமோ இருக்குங்க. மிஸ்ட்டுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சுங்க. நல்ல குளிர். மிஸ்ட்டு இப்படி போக எப்படி வருது பாருங்க. ஒன்றும் சரி இல்லைங்க, நல்ல குளிருங்க. மேலெல்லாம் உட்கார முடியாதுங்க இந்த டைம்லலாம். பயங்கரமாக மிஸ்டியாக பார்த்துருப்பீங்க எவ்வளோ மிஸ்ட்டு. அது போக காற்றுங்க. இந்த டைம்லலாம் மேலே மாடியில் உட்கார்றது ரொம்ப கஷ்டங்க. நம்ம வந்து பார்க்கலாம் அப்பப்போ, பட்டு பெருசாக அனிமல்ஸ் மூவ்மெண்ட் இல்லைங்க. சவுண்டு பாருங்கள் எப்படி கேட்குதுங்க, பூச்சிக்கு சவுண்டு. டைம் பார்த்தீங்கன்னா 2:45ங்க. சரி, மாடிக்கு வந்து பார்க்கலான்னு வந்தேன். பயங்கரமாக மிஸ்டாக இருக்குங்க. இந்த சைடு தான் அதிகம். முன்னாடி பாருங்க எப்படி இருக்கு, இன்னுமே தெரியல. இந்த சைடு தாங்க. அது என்ன சவுண்டுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். காலைல 4:45ங்க. மிஸ்டெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. மிஸ்ட் எப்படி போகுது பாருங்கள். குட் மார்னிங்க. 5:45 டைமு. அம்பளியில் மொட்டை மாடியில் நிற்கிறோம். சுற்றியும் பாருங்க மிஸ்ட் எப்படிங்க. இந்த பக்கம் ஹில்ஸு மிஸ்ட் இப்படி போயிட்டுருக்குங்க. வேறு லெவல் சீனரிங்க.
எப்படி போகுது பாருங்க மிஸ்ட்டு. காத்துக்குங்க ஸ்பீடாக போகுது மிஸ்ட்டு. கேட் இருக்குங்க. டாப் ஸ்லிப்புக்கும் அப்படி இல்லாமல் ஈஸியாக மூவ் ஆகிக்கலாமாங்க. ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே தான் டிஸ்டன்ஸு. ஷார்ட்கட் இருக்கும் போல். இங்கேருந்து பகலில் அங்கே போய்க்குது, நைட்டில் இங்கே வந்துடுது. காலையிலங்க ஒரு 5:50 தான் ஆகுது. நம்மளையில் மாடியில் நிற்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றியும் டென்ஸ் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட்டு எப்படி போகுதுன்னு பாருங்கள். மரங்கள், அந்த பக்கம் மலைகள். பேர்டு வந்து சவுண்டு போடலைங்க, பாடு. காலையில் ஃபுல்லாக பேர்ட் சவுண்ட் தாங்க. நைட்டு நம்ம நிறையா முடிச்சு பார்த்தோங்க, ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலான்ட்டு. பட் அனிமல்ஸு எதுவுமே நமக்கு பெருசாக சைட் ஆகலை. ஒயில் காரு, ஸ்பாட்டட் டீஸு, சாம்பார் டீஸு, ஆயில் போரு, பீக்காக்கு, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் பார்த்தோம்னா ஞாபகம் இல்லை. இதுங்க மலப்பார் ஜேம்ஸ் குரல். சன்ரைஸ் எந்த பக்கம் ஆகுதுன்னே தெரிலங்க. பட் வெளிச்சம் வந்துடுச்சு. நான் 6 மணி கூட ஆகலை. குட் மார்னிங்க. காலைல 6 மணிங்க. அம்பளி இல்லாமல தேம் பாருங்க எப்படி இருக்குன்னு. மிஸ்ட்டு இதாங்க காட்டுக்குள்ளார நடுவில் இருக்குங்க. டாப் ஸ்லிப்பில் நம்ம டாப் ஸ்லிப் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் உள்ள ஃபாரஸ்ட்குள்ளார வரணும். இங்கே வந்து ஸ்டே பண்ணோம்னா மாடியில் உட்காந்துட்டு நம்மளால் ஒயில் அனிமல்ஸை வந்து பார்க்க முடியும். சம்டைம்ஸ் வந்து இங்கே முன்னாடியே வருங்க. ஒயில் காரெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். எலிஃபெண்ட்ஸுமே இந்த வழியாக வந்திருக்கு. சாணா வர வழியில் பார்த்தோம். அதுபோக கரடியெல்லாம் வந்து இந்த செட்டுக்குள்ளார போய் படுத்துக்கலாமாங்க நைட்டு. காலையில் ஒரு 5 மணி போல் எழுந்திரிச்சு வெளியே போயிருங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் லெப்பாடெல்லாம் வந்து இந்த பாறை மாதிரி இருக்குங்க, இங்கே வந்து படுத்துருக்குங்க. வியூ பாருங்கள் எப்படி இருக்குங்க. இப்போ மழை பெஞ்ச மாதிரி இருக்குங்க. மழையெல்லாம் பெய்யல, ஃபுல் மிஸ்ட்டு தான் நைட்டு. நம்பளிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் மாதிரி இருக்குது, அதில் தான் இருக்குது. இந்த பக்கம் தான் ரோடு. இப்படி வந்து இந்த மலையில் ஒரு 2 சுற்று ஏறி தான் மேலே வருவோம். ஸோ ரோட்டில் ஏதாவது அனிமல்ஸ் போனாலும் நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியும். இப்போ சுற்றியும் ஹில்ஸ் தாங்க. அம்பளிலம் ஒரு ஹில்லு, அப்புறம் பள்ளம், அப்புறம் அதுக்கப்புறம் ஹில்ஸு. இந்த பக்கம் கொஞ்சம் பிளைன்ஸு, இது பள்ளம். வேறு லெவல் சீனரிஸுங்க. ஃபுல்லாக லங்கூர் சவுண்டுங்க, பேர்ட் சவுண்டு காலையில்.
நேற்று வந்து வயல்கார் அம்பளியில் முன்னாடியே இருந்திருக்கு. நேற்று நைட்டு வந்து இந்த வழியாக ஏறிச்சுங்க. பட்டு ஆப்போசிட் சைடில் போயிடுச்சாட்டிருக்குங்க. 2 நாளாக இங்கே தான் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க முடியல. அம்பளியில் முன்னாடி நைட்டில் எதுவுமே பெருசாக பார்க்கலைங்க. அதுலாம் ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிடுச்சுங்க. அனிமல்ஸ் எதுவும் பெருசாக பார்க்க முடியல. பட் சவுண்டு நிறைய கேட்டு தாங்க இருக்குது. இங்கே ஒரு சாம்பர் டீர் பார்த்தேங்க நைட்டில். கிளியராக பார்க்க முடியும். ஒன்றுமே தெரிலங்க சுற்றி. அம்பளியெல்லாம் முன்னால் ஒரு பாறை இருக்குங்க, நின்றுருக்கோம். பீகாக் நிறையா இருக்குங்க இந்த ஏரியாவில். ஸ்பாட்டட் டீஸு. ஓகேங்க, பெருசாக இந்த அனிமல்ஸ் இல்லை. கொஞ்சம் ஏர்லியாக செக் அவுட் பண்ணலான்ட்டு. எவ்வளோதாங்க அம்பளி இல்லம். நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் செக் அவுட் பண்ணலான்ட்டு. போகிற வழியில் ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். பெருசாக அனிமல்ஸ் எதுவும் இல்லைங்க. நீ இந்த சைடு மேலே வராதுங்க. மேபி ரோட் சைடில் தான் கிராஸ் ஆகி போகும். அம்பளியில் மொட்டை மாடியில் இருந்தோம்னா நமக்கு லக் இருந்ததுன்னா மார்னிங் டைமில் வயல்காரெல்லாம் வந்து ரோட் சைடில் போகும். எலிஃபெண்ட்டு, கரடி கூட சம்டைம்ஸ் வரும். பட் நம்ம கொஞ்சம் நேரமே கிளம்ப வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி அவ்வளோதாங்க. போகிற வழியில் ஏதாவது அனிமல்ஸ் இருந்தால் பார்க்கலாம் கன்டினியூஸாக. நம்ம அம்பளியலம்லேருந்து செக் அவுட் பண்ணி கிளம்பி வச்சுங்க. இன்னும் மிஸ்ட்டு கிளியர் ஆகலை. 6:30 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம அப்படியே போகிற வழியில் ஏதாவது அனிமல்ஸ் இருந்தால் பார்க்கலான்னு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம். மிஸ்ட் இருக்கிறதுனால நம்ம இங்கே இருந்தாலும் அனிமல்ஸ் லாங்கில் இருந்தால் தெரியாது. பாருங்கள் முன்னாடி எப்படி இருக்குங்க. இங்கொண்டா முன்னால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்க எலிஃபெண்ட் முன்னாடியே
மரமே ஒழுங்கா தெரியுது. சன்ரைஸ் பாருங்க, மரங்க, மிஸ்ட்டு, சன்ரைஸ், வேற லெவல் வியூ. ரோடு பாருங்க. சரி, எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. சன்ரைஸ், ஹில்ஸ், ரோடு பாருங்க. சன்ரைஸ் பாருங்க, அதே பளிர்னு ரெட் கலர்ல எவ்வளோ ஃபயராக தெரியுது. சன்ரைஸ் பாருங்க, நம்ம அம்பளியில் பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். வர வழியில் ரோட்டில் போகிற வழியெல்லாம் நம்ம சன்ரைஸ் தான் பார்த்துட்டே போகிறோம். இந்த மிஸ்ட் வியூ. ஒரு மரம் ஒன்று மறைச்சிட்டு இருந்தது, மூங்கில் தட்டி விட்டாங்க. எப்போனாலும் மரம்லாம் விழுந்துரும் போலங்க. இந்த மூங்கில்லாம் ரோடை பிளாக் பண்ணியிருக்கோம். நம்ம வரும்போது ஃபாரஸ்ட்காரங்க வந்தாங்கன்னா அவங்க கிளியரப் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு போகலாங்க. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. வர வழியில் நம்ம நல்ல ஸ்பாட்டட் டீஸ் தான் பார்க்க முடிஞ்சு, வேறு எதுவும் பார்க்கல. ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. அம்பளியில் கட்டு தாண்டி இப்போ நம்ம டாப்ஸில் ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டோம். அது பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஒன்று வந்திருக்கு. வியூ பாருங்க, சீனரி ஃபுல் மிஸ்ட்டுங்க. நமக்கு அனிமல் பெருசாக சைட் ஆகலைனாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நிறைய சீனரிஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.